வாசி யோகம் என்பது வெளியெல்லாம் எங்கேயும் இது கிடையாது. சுவை ஒளி உரு ஓசை நாற்றம். சுவை ஒளி ஊறு உடல் மனம் உயிர் அறிவு ஆரோக்கியமாக இருக்கும். இல்லை அதில் ஏதாவது மிஸ்டேக் வந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக உடல் பாதிக்கும், உயிரை பாதிக்கும். இந்த நாலுமே செயல்படுறதுக்கு முக்கியமான பங்கு வகிக்கிறது வாசி. வாசி யோகம் என்பது அதாவது உடலில் 10 வகையான காற்று செயல்படுது. இந்த 10 வகையில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகை பிரித்து கொடுத்துருக்காங்க. கால் எல்லாம் விட போகணும், இடுப்பு கட்டு விட போகணும், நுரையீரல் விடவு, கிட்னி, பாங்கிரியாஸ், அதெல்லாம் வருது. அதெல்லாம் அதுக்கு பிரித்து விட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கும். கடைசியில் கழுத்தோடு சரி. இந்த கழுத்துக்கு மேலே இப்போ மொத்தமாக இந்த உடம்பை 3ஆக பங்குனோம். 3ஆக பங்குனா இடுப்புலேருந்து கீழே, இடுப்புலேருந்து மேலே கழுத்து வரை நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஏரியாக்கள் பூரா. ஏன்னா வேறு இந்த கழுத்துக்கு மேலேயும் இடுப்புக்கு கீழேயும் எந்த மிஷினையும் மாற்றவை, வெறும் பழுச்சக்கரம் கூட அங்கே வைக்கல. அது பாட்டில் நிறைய வர்ற மாதிரி பண்ணிச்சிட்டான். அப்போ அதனுடைய தாக்கம் மேலே போய் கேட்டுக்கிறாங்க. இந்த 10 காற்று சரியானபடிக்கு வந்துட்டா தான் உடல் மனம் உயிர் அறிவு ஆரோக்கியமாக இருக்கும். இல்லை அதில் ஏதாவது மிஸ்டேக் வந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக உடல் பாதிக்கும், உயிரை பாதிக்கும். அப்போ என்ன பண்ணுற நாம ஒவ்வொன்றையும் கூர்ந்து கவனித்து அதை பாட்டில் அந்த அங்கங்கே போகிறத ரெடி பண்ணணும். இதுக்கு மேலே இப்போது இந்த காலுக்குள்ளே இருக்கக்கூடிய சத்தை எடுத்து உடம்பு கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மிஷின்களுக்கு பல்சக்கரங்களுக்கு உந்து விசையை கொடுத்து அது எல்லாமே ஒழுங்காக இயங்குகிற அளவுக்கு வைக்கானமாக பார்த்து ஒருத்தன் வைக்க வைப்பான். அப்போ இப்போ அது இயக்கிறது யார், எங்கேருந்து இதை இயக்கிறான் அப்படின்னு யோசனை பண்ணணும். அது இயக்குவது ஒரு கருவி, தனியாக அதுக்கு ஒரு சக்தி. அந்த சக்தி எங்கே இருக்குது, கழுத்துக்கு மேலே மூளை அறிவு அந்த மாதிரி ஒரு பேரை வச்சுக்கிட்டு உருவமெல்லாம் இல்லை. வலது பக்கம் 450 கிராம் மூளை, இடது பக்கம் 450 கிராம் மூளை. இதுக்கு அன்பு இருக்குது. அன்புக்குள்ளே கட்டுப்பட்டது தான் இந்த. அதே மாதிரி இடது பக்கமும் இருக்குது. இந்த ரெண்டுமே நல்ல கூர்ந்து யோசனை பண்ணி செய்யக்கூடிய கருவி. அப்போ அங்கே இருந்துக்கிட்டு அது இயக்குது. அப்போ இந்த உடம்பு கொடுக்குற எல்லா சக்கரங்களும் இயங்கும். அப்படி இயங்கி வரும்போது இது வந்துடுது. அதில் ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒரு பேருக்கு பண்ண பார்த்தீங்கன்னா அந்த பேரையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு ஒன்றும் பண்ண முடியாது. பாதத்திலிருந்து இடுப்பு வரைக்கும் வர்றதுக்கு வர செயல் வரும்போது அது ஒன்றும் பெருசாக தெரியாது. அது பாட்டு வந்துட்டுருக்கு, நிறைய வரும். ஆனால் நோய்கள் வர்றது அங்கிருந்து தான் கிளம்பும். உடல் மனம் உயிர் அறிவு இந்த நாலுமே செயல்படுறதுக்கு முக்கியமான பங்கு வகிக்கிறது வாசி. அப்போ இப்போ வாசியினுடைய நோக்கம் அதுதான். ஆனால் அந்த வாசியினுடைய நோக்கத்துக்கு ஒவ்வொருத்தரும் எங்கெங்கே வைக்கணுமோ அங்கங்கே வைக்கிறதுக்கு மனம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, அவர் ஒரு இடத்துல வச்சுருப்பார். அது அங்கே உட்காந்துக்கிட்டு அந்த கம்பெனியில் 96 ஆளுக்கு வேலை செய்கிறாங்க. அதை பார்ப்பாங்க. அது அவங்களுக்கு என்ன வேணும், எவ்வளோ வேணும், எப்போ வேணும், எதுக்காக வேணும் அப்படிங்கிறதெல்லாம் சிந்தனை பண்ணி அந்த காற்றை அவங்களுக்கு கொடுப்பாங்க. எதை வாசி என்ற காற்றை அவங்களுக்கு அந்த கருவிக்கு. கழுத்துக்கு மேலே என்னென்ன கருவி இருக்குது, பஞ்சபூதங்கள்னால் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம், இந்த 5 தான் பஞ்சபூதம்னு சொல்கிறது. இந்த பஞ்சபூதம் என்ன ஆகுது, கழுத்துக்கு மேலே
இருந்துக்கிட்டு இதை இயக்குறாங்க. அப்படி இயக்கும்போது எல்லா சக்தியும் அங்கே வந்து ஒவ்வொன்றுக்கும் தொடர்பு இருந்துகிட்டே இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு மிஷின் இருக்குது, சின்ன மிஷினத்தை இருக்குது. அதில் ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன பள்ளிச்சக்கரம், இந்த பக்கம் கொஞ்சம் பெருசு, அதை விட பெருசு, அதை விட சிறுசு, இத்தினோண்டு கண்ணுக்கு தெரியாததெல்லாம் கூட இருக்குது. ஆனால் அத்தனைக்குமே இந்த கீழிருந்து காற்று தான் கழுத்து வரையிலும் வாசியை பயன்படுத்தும். நல்லா தெரிஞ்ச பிற்பாடு இனி அதுக்கு மேலே போகுது. அதுக்கு உருவம் இல்லை, ருசி இல்லை, அதெல்லாம் இல்லாத ஒரு செயல் தான் வாசி. அந்த போகிற காற்று அது கீழே எப்படி பேர் இருக்குது, அபானன், கிட்னி, கணையம், பாங்கிரியாஸு, இன்னும் என்னென்னலாம் இருக்குதோ அதுகளுக்கு பூரா யூரின் வரணும் அப்படின்னா கூட ஒன்றுக்கு அந்த காற்று வேணும். காற்று இருந்தால் தான் வர முடியும். அது அந்த காற்று எங்கேருந்து வருது, மேலேருந்து வருதா? மேலே பார்த்தோம்னா என்ன தெரியும்? மேலே பார்க்கும்போது ஒன்றும் தெரியாது. காற்று அந்த காற்று இந்த காற்று எல்லாத்தையும் தெரியும். ஆனால் அந்த காற்றினுடைய வால்யூ ரொம்ப மேலே, ரொம்ப சக்தி நல்ல அது பேசி நல்ல ஒரு ஆனந்தமான அதில் மேலே இந்த நமக்கு தெரியாமல் இந்த பிரபஞ்சத்தில் ஏகமாக கலங்கி இருக்குது. அது என்ன பிரபஞ்ச இயக்கம். அந்த இயக்கத்தை அதுதான் நடத்திக்கிட்டு இருக்குது. அங்கே போனால் அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இயக்கத்தை இந்த புலன்கள் மூலமாக, புலன் சொன்ன என்ன, கண்ணு, காது, மூக்கு, வாய், அதுக்கு பேர் தான் புலன்கள். அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய எண்ணங்கள், புலன்கள் மூலமாக ரோட்டில் ஒருத்தர் போகிறாருன்னா நம்ம திடீர்னு திரும்பி பார்ப்போம். அப்போ பார்த்தோன்னா அவர் என்ன ஆகுது, அந்த கண்ணுங்கிற புலனில் கேமரான்னு வச்சுக்கல நீங்கள், அதை எடுத்து பார்க்குறீங்க, அந்த படம் வந்துடுது. அதே மாதிரி காற்று, கண் ஒளி, கழுத்து, நரம்பு, இப்படி ஒன்றும் பேசுகிறோன்னு வச்சுக்கோங்க. எப்படி நம்ம பேசுகிற வயசு வார்த்தைகளாக வெளியே வருது. நம்ம அங்கே மேலேயே இருக்கிறோம். அங்கே உட்காந்துக்கிட்டு அந்த பேசுகிற ஒலி சவுண்டு இருக்கு பாருங்க, அந்த சவுண்டு தொண்டைக்குழி வழியாக கீழே இறங்கு. அங்கே நிறைய சமாச்சாரங்கள் இருக்குது. அது எல்லாம் கலந்து அது கீழே இறங்கி அது வந்து தொண்டைக்குழி, தைராய்டு சுரப்பின்னு சொல்லுவாங்க, அது வரையிலும் அந்த காற்றை வந்துடுது. அங்கே அதனுடைய வேலையை ஒழுங்க செஞ்சு அந்த காற்றை எப்படி வரும்னு சொன்னால், நீங்கள் கீபோர்டுன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, அதே மாதிரி தான் இது. அந்த இடத்துல ஒரு கீபோர்டு இருக்குது. நம்ம ஓடுற ஒலி அந்த கீபோர்டில் போய் படுது. கீபோர்டு பட்டு அது ஒலி வடிவங்களாக வெளியே வருது. அது வெளியே வந்துட்டோன்னே அது மூலமாக நம்ம அந்த கருத்தை பரிமாறிக்கிறோம். இப்படியெல்லாம் நுணுக்கமான செய்திகளை வச்சுட்டு காற்றையும் பிரித்து கொடுத்துருக்காரு. இது புரியலை, முந்தியெல்லாம் அதெல்லாம் இல்லை. இப்போது இந்த 4-5 வருஷத்துக்குள்ளே நானாக தெரிஞ்சுக்கிட்டது, அனுபவிச்சுக்கிட்டது எல்லாம் நினைக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வாசி யோகம்னு சொல்கிறது வடகரையில் கற்றுக்கிட்டது தான். நான் கற்றுக்கிட்டது திருவண்ணாமலை கௌரவ ஆசிரமத்தில் சீனிவாச சுவாமின்னு ஒருத்தர் இருந்தாங்க, அகில உலக தலைவர். அவர்கிட்ட தான் இருந்தேன். ஒரு 6 மாதம் அவர்கிட்ட இருந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டேன். அவர் தான் சொன்னார், வாசி யோகம் என்பது வெளியெல்லாம் எங்கேயும் இது கிடையாது. தைராய்டுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா செயல்களுக்கும் வாசி தான் வேணும். கீழே இருக்கிற காற்று எடுபடாது. அது சீமெண்ணெய், இது பெட்ரோல். பெட்ரோல் போட்டால் மடலை பிடிக்கும், சீமெண்ணெய் மடத்தில் பிடிக்கும். அது மாதிரி நடக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி. அதனால் நாம் என்ன பண்ணுறோம், அந்த இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், அதை தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு ஒன்றும் பிரயோசனம் இல்லை, அனுபவிக்கணும். காற்று அப்படின்னு வரும்போது நீங்கள் ஒன்றும் பண்ணக்கூடாது, அதை அனுபவித்து பார்க்கணும். அப்போ தான் அதனுடைய உண்மை தெரியும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவேன்னா, சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். சுவை, ஒளி, ஊறு, நாட்டம். சுவை, ஒளி, ஊறு, நாட்டம். ஏன்னா 5க்கும் பேர் இந்த 5மே கீழே வராது, 5 மேலே போய் அந்த இதில் நடத்துறது தான் அது.
அது பாட்டு நடந்துக்கு. அது எல்லாம் வேணுங்கிறதெல்லாம் பண்ணிக்கு. அதுக்கிட்ட நிறைய நரம்பு இருக்குது. வாசி யோகம் இருக்குது இல்லைங்களா, அதில் கீழே வராமல் மேலேயே சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் சொல்லக்கூடிய அந்த மேல் பட்டத்தில் இருக்கக்கூடிய காற்றை அங்கேயே வங்கி அப்படியே கொடுத்து வாசியை நல்லா பயன்படுத்தி ஒவ்வொரு பாமர மக்களும் உடல் மனம் உயிர் அறிவு அது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்ற மாதிரி பயிற்சி கொடுத்து அதுக்கும் பிறகு பசி தூக்கம் காமம் பயம் அப்படிங்கிற ஒரு நாளையும் நம்ம கடைப்பிடிச்சி இதில் முதல்ல கடைப்பிடிச்சா அது ஈஸியாக கிடைக்கும். அது ஒன்று கிடச்சி பிற்பாடு சொல் செயல் எண்ணம் அந்த மாதிரி அதில் ஒரு நாள் இப்படி ஒன்று நம்மளுக்கு கையில் இதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கும்போது எந்த வித காரணமும் இல்லாமல் கவலையற்ற சொந்தமான அருமையான ஒரு அறிவு நமக்கு வரத்துக்கு அந்த முறையாக இப்படி போகணும்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அது நமக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் ஆடம்பரத்தில் இருந்தால் ஆரோக்கியத்தை தந்து நம்ம நல்ல வழி நடத்தி போகக்கூடிய சக்தி இந்த வாசி யோகத்துக்கு உண்டு.